அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/12/2023 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்று காலை 8:15 வரை துவிதியை திதியும் அதன் பின்னர் திருதியை திதியும் உள்ளது. இன்று அதிகாலை 1:41 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:28 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ளது. இன்று மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாள், கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தரலாம். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான செய்திகள் வருகின்ற நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பயணங்கள் நன்மையை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் நன்மையை தரும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மிதுன ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கோபத்தால் வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களாலும் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஸ்டீல், பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாறுவதற்கு, வேறு கம்பெனி மாறுவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகள் உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையை மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயனார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கடகராசி என்பர்களே, இன்பமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். காதலர்களுக்கு அமோகமான நாள். தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு.
விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபம் பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சுப விரய செலவுகள் காத்திருக்கின்றன. தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம். ஆட்டோமொபைல் ஷோரூம், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள் கடன் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹவுசிங் லோன் வாங்கியவர்கள் EMI கட்டுவதிலே சில சங்கடங்கள், தடைகள் வரும். கவனமாக இருக்கவும். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள். சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். பணவரவும் உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். IT ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள், குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. இன்று காதலர்களுக்கு அற்புதமான நாள். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. துலா ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டிலே நல்ல ஒரு சந்தோஷமான நிலை உருவாகும். பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புது சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். புதிய தொழில் முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அல்லது படித்து முடிந்து வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தடைகள் குறையும், அகலும்.
கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளையன்ஸ் கிடைப்பார்கள். அனுகூலமான ஒரு நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். பொது முயற்சியிலே எச்சரிக்கை தேவை. பணம், காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பர்சனல் லோன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வீண் விரயங்களை குறைக்க வேண்டும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆட்டோமொபைல் ஷோரூம், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மகர ராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக சினிமா, சின்னத்திரை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். பாராட்டுக்கள், விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மளிகை கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று காவல்துறை, இராணுவம் மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறைவாக இருக்கும். உங்கள் பங்குதாரர்கள், பார்ட்னர்ஸ் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கும்பராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை தேடி அலைவீர்கள். அதனால் வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் வருகின்ற நாள். கடன் விஷயத்தில் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். புது கடன்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வங்கி, பேங்க் செக்டாரில் இருப்பவர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். அரசியல் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று இராணுவம், காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். தம்பதியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாக எல்லாம் வல்ல விநாயக பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.